அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தீனுல் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை மிக தெளிவாகவே இந்த உலகத்துக்கு அனுப்பினான். இதிலே எந்த விதமான இருளோ அல்லது தெளிவின்மையோ இந்த மார்க்கத்தில் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு சமீபமான அந்த காலத்திலே தான் இந்த சமூகத்தை எந்த நிலைமையில விட்டுட்டு போறேன் என்றது சொன்னான். தரத்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா, உங்களை நான் மிக தெளிவான அமைப்பில் மிக தெளிவான ஆதாரங்களுடன் உங்களை விட்டு செல்கிறேன். லைலுஹா கனஹாரிஹா, அதிலே இரவும் பகலும் ஒன்று போல மிக தெளிவாக உங்களை விட்டு செல்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கம் மிக தெளிவாக என்னால சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தினான். அல்லாஹும் குர்ஆன்ல உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லுகிறார். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்பது இஸ்லாம் தான் என்று சொல்கிறார். இன்னொரு இடத்தில் இஸ்லாம் அல்லாத வேறொரு மார்க்கத்தை நல்ல மார்க்கம் என்று யாராவது கருதி அதுக்கு பின்னால போவார்கள் என்றால் அது உங்களோட பார்வையில எவ்வளவு நல்ல மார்க்கம் என்று தெரிஞ்சாலும் அல்லாஹ்வால் அது நிராகரிக்கப்படும். வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின்ஹு, இஸ்லாம் அல்லாதவைகளை யாரு இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை தேடுறாங்களோ அது அல்லாஹ்விடத்தில நாளை மறுமையில ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்த அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்துறார். இந்த வகையில இஸ்லாமிய மார்க்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியில போதிக்கிற போது அவங்க எதிர்காலத்தில நடக்க இருக்கின்ற சில நிகழ்வுகளை அவர்கள் அறிந்து இந்த உம்மத்துக்கு அதை பத்தி எச்சரிக்கை செஞ்சாங்க. இஸ்லாத்துக்கு பொதுவாக 2 பகுதி இருக்கு. அதை அரபில சுருக்கமான வார்த்தை கொண்டு அல் இஃப்ராத் வத் தஃப்ரீத் என்று சொல்லுவாங்க. ஒரு பகுதி இருக்குது இஸ்லாத்துல இல்லாதவைகளை இஸ்லாத்தோடு இணைக்கிறது, மார்க்கத்தில் அதிகரிப்பு செய்கிறது, இதற்கு பெயர் தஃப்ரீத். இன்னொன்று இருக்கிறது மார்க்கத்தில் இருப்பதை இல்லை என்று சொல்வது, இதற்கு பெயர் இஃப்ராத். இது 2க்கும் மத்தியில தான் அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை கொண்டு வைத்திருக்கிறார். இல்லாததை இருக்கிறது என்று சொல்வது எப்படி பாவமோ இருப்பதை இல்லை என்று சொல்வதும் மிகப்பெரிய பாவம். அந்த 2 குற்றங்களும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகிறது. இல்லாததை இருக்கிறது என்று சொல்பவர்களுக்கு என்ன தண்டனை? மன் கலிப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார், யார் என் மீது தவறுதலாக இல்லாம வேணுமென்றே ஒரு பொய்யை கட்டுறாரோ, நேரா மார்க்கத்தில் இல்லாததை நான் சொன்னேன், இவர் ஏற்கனவே நரகத்தில் ஒரு சீட்டை ஒதுக்கட்டும், நரகத்தில் உள்ள அவருடைய இருப்பிடத்தை ஒதுக்கட்டும் சொன்னான். இது தஃப்ரீத்துடைய பகுதி, இல்லாதது இருக்குதுன்னு சொன்னது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா, நாங்க இறக்கி வைத்த தெளிவான நேர்வழியான விஷயங்களை மக்களுக்கு சொல்லாம யார் ஒழிக்கிறாங்களோ அல்லாஹ் அவர்களை சாபம் விடுகிறான். மார்க்கத்தில் இருக்கிறத இல்லைன்னு மட்டம் தட்டுறதும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளாகும். மன் சுஇல அன் இல்மி ஃபகதபஹு, யாரிடத்தில் ஏதாவது ஒரு அறிவை பற்றி கேட்கப்பட்டு உண்மை நிலையை தெரிந்து கொண்டே அதை மறைப்பார் என்று சொன்னார், மார்க்கத்தில் இருக்கிற ஒன்றை இல்லை என்று மறைப்பார் என்று சொன்னார், உல்ஜிம யௌமல் கியாமத்தி பிலிஜாமி மின்னார், நரகத்தினுடைய நெருப்பு கடிவாளம் அவருடைய கியாமத்தில் போடப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த 2 விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இல்லாதது சேர்க்கப்படவும் போகுது, இருக்கிறதை இல்லை என்று சொல்லவும் போறாங்க. இந்த 2ஐயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவே எச்சரிக்கை செஞ்சாங்க. அதனால மார்க்கத்தில் இருக்கிறது எப்படி தீனோ, மார்க்கத்தில் இல்லாதவைகளை, நபியால் குர்ஆனால் அறிமுகப்படுத்தப்படாதவைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பித்ஆ என்ற வார்த்தையை கொண்டு அழைச்சார். ஃபஇன் அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், பேச்சுகளில் மிக உண்மையான பேச்சு அல்லாஹ்வுடைய பேச்சு குர்ஆன். வ கைரல் ஹதி ஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
உலகத்தில வழிகாட்டினவர்களில் சிறந்த வழிகாட்டல் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல். வஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, விடயங்களிலே மிகவும் கெட்டது ஷர்ரானது அதிலே புதிதாக உருவாக்கப்பட்டவைகள். வகுல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ, புதிதாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொன்றுமே அதுக்கு பேர் பித்ஆத்தா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப இது இந்த ஒரு ஹதீஸ் இருக்குது, இது இஸ்லாத்தில ஒரு பெரிய ஒரு பிரிவினரை உண்டாக்கினார். பித்ஆ என்ற இந்த வார்த்தைய மிகவும் ஓவராக அளவுக்கு அதிகமாக இதுக்குள்ள இறங்க போய் சிலர் என்ன செஞ்சாங்க, அதுக்கு கீழான சில கொள்கைகளை மறைத்துக் கொண்டு அந்த கொள்கைகளை சாதிப்பதற்காக பித்ஆ பித்ஆன் இந்த ஹதீசுகளை, இந்த ஆயத்துகளை, குர்ஆனுடைய வசனங்களை, நபிமொழிகளை சொல்லி அந்த கொள்கைக்கு மறைமுகமாக மக்களை திருப்பினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே பிரிவினைவாத சிந்தனைகளை உண்டாக்குபவர்கள் எப்படியான கொள்கை உள்ளவர்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகிறார். ரசூலுல்லாஹ் நபித்துவம் இருக்கிறே, இந்த நபித்துவம் உலகத்துல வேகமாக பரவுற நேரம் ரெண்டு சாராரால காபிர்கள் வேற முஸ்லிம்கள் போன்று நடித்துக் கொண்ட ரெண்டு சாராரால நவீன நபித்துவத்துக்கு எப்பவுமே வேட்டு வைக்கப்பட்டு கொண்டே இருந்துச்சு. அதுல முதலாவது சாரார் யாரு தெரியுமா? பதவி மோகம் பிடித்தவர்கள். பதவி மோகம் பிடிச்சவங்களால ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு. இரண்டாவது, தன்னிடத்தில் எவ்வளவு அறிவு இருக்கிறதோ அதை விடவும் தன்னை பெரிதாக நினைத்தவர்கள். தன்னிடத்தில் இருக்கிற அறிவு கொஞ்சம், ஆனால் அதை விட தன்னை பெரியதாக நினைத்தவர்களால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பிரச்சனை வந்துச்சு. இது ரெண்டுக்கும் ரெண்டு உதாரணம் தான். முசைலிமத்துல் கஸ்ஸாப் என்ற முனாஃபிக்குகளுடைய தலைவரும், அப்துல்லாஹ் இப்னு உபை என்ற முனாஃபிக்குகளுடைய தலைவரும், தன்னை நபி என்று வாதிட்ட முசைலிமத்துல் கஸ்ஸாப். அப்துல்லாஹ் இப்னு உபை இவன் இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்துல ரசூலுல்லாஹ்வோட சேர்ந்து நடக்கிறது போல நடந்தான். காலம் போக போக அவருக்கு இருந்த மதிப்பும் மரியாதையும் மதீனாவுடைய மக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இத பார்த்து அப்துல்லாஹ் இப்னு உபைக்கு ஷஹீத்து கொலையில போச்சு, பொறுமை இறந்துட்டாங்க. இப்ப வெளியான முஸ்லிம் என்று காட்டிக்கொண்டு உள்ளால குழி வெட்ட ஆரம்பிச்சாங்க. எந்தெந்த இடங்களில ரசூலுல்லாஹ்வை குறை கண்டு பிழை சொல்லி அவங்களோட மரியாதையை போக்கலுமோ அந்த எல்லா வேலையும் உள்ளால செஞ்சு கொண்டான். ஆனால் முன்சஃபில் வந்து சொல்லுவான். இந்த விடயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தெளிவாகிச்சு. புகாரியில கிதாபுல் மகாசி என்ற ஒரு பாடம் இருக்குது. அதில் ஒரு சம்பவத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸாமா ரலியல்லாஹு தஆலா அவங்களை கூட்டிக் கொண்டு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவங்க நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க. அவங்கள நோய் விசாரிக்க போனாங்க. போற வழியில இடையில ஒரு குரூப் ஒண்ணு கண்டாங்க. அது எல்லாம் கலந்த மிக்ஸ் குரூப் ஒன்று. அஹ்லாத்தும் மினல் முஸ்லிமீன வல் முஷ்ரிகீன வல் யஹூத். அதுல முஸ்லிம்கள் இருந்தாங்க, முஷ்ரிக்குகள் இருந்தாங்க, யூதர்கள் இருந்தாங்க, முனாஃபிக்குகள் இருந்தாங்க, பலதரப்பட்டவங்க கலந்திருந்தாங்க. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் வேகமாக கழுதையில அங்கே வந்தாங்க. கழுதையில வந்ததால புழுதி வேகமாக வந்து அந்த சபையை மூடிக்கொண்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி வரும்போதே அப்துல்லாஹ் இப்னு உபை மூக்க பிடிச்சான். புழுதிய கிளப்பிட்டு வாரீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அத பேச்ச கணக்கில் எடுக்கல, குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி தாவத்து கொடுத்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு உபைக்கு இது பிடிக்கல. அவன் சொன்னான், இங்க வா, உங்களோட மார்க்கம் சரியண்டா இதை உங்களோட ஆட்களை மட்டும் வச்சு செல்லுவோம், நாங்க எல்லாரும் கலந்திருக்கிற இடத்துல வந்து இதெல்லாம் செய்யப்படாதீங்க அப்படின்னு பேச அந்த சபையில் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா இருந்து, இல்ல யா ரசூலுல்லாஹ், இதை விட இன்னும் அதிகம் நீங்க பேசுவோ என்று அவர் சொல்ல அந்த குழுவுக்குள்ள பெரிய ஒரு சண்டை ஏற்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாளிச்சுட்டு சஅத் இப்னு முஆத பார்க்க போறான். சஅத் இப்னு முஆத் மக்கா மதீனாவுடைய முக்கிய தலைவர்கள் ஒருத்தர். அவர்கிட்ட போய் அப்துல்லாஹ் இப்னு உபை, அவன் தான் இந்த பிரச்சனையின் மூலகாரன், இந்த பேச்ச குழப்பத்தை உண்டாக்கினது அவன் தான் என்று முறைப்பாடு செய்யும் போது சஅத் ரலியல்லாஹு தஆலா சொன்ன பதில் என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், இதை பொறுப்படுத்தவான், நீங்க இந்த மதீனாவுக்கு வர முன்னால் மக்கள் இவரைத்தான் தூக்கி வச்சிருந்தாங்க,
தலையில கிரீடம் அணிவிச்சிருந்தாங்க. காத அஹ்லுல் புஹைரா அய்யுதவ்விஜு. புஹைரா என்றது மதீனாவுக்கு ஒரு பெயர், சிறப்பு பெயர். இந்த மதீனாவாசி மக்கள் இவருக்கு கிரீடம் அணிவிச்சு வச்சிருந்தாங்க. எப்போ உங்களோட தீன் இந்த ஊருக்குள்ள வந்து புகுந்துச்சோ எல்லா மக்களுடைய கண்ணும் உங்களின் பக்கம் வந்துச்சு. ஏன் அந்த நூறு வழி இந்த ஊருக்குள்ள பரவ ஆரம்பிச்சதா. இப்படியான நடவடிக்கைகள் அவர் மேற்கொள்றது உங்களோட இருக்கிற பொறாமையால. அந்த பொறாமை எவ்வளவு தூரத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தா, ரசூலுல்லாஹ் மனைவிக்கு எதிராக அவதூறு, யுத்தத்துக்கு நாங்களும் வாரம் ஒன்று கூட்டிக் கொண்டு வைத்து இடையில நாங்க வரமாட்டோம் ஒரு குரூப் உடைச்சு கொண்டு வந்தது. இப்படியான எத்தனையோ நிகழ்ச்சிகளை இப்னு உபை நடத்துறதுக்கு காரணம் தனக்கு இருந்த பதவி ரசூலுல்லாவுக்கு போயிட்டே என்ற பொறாமையால. இன்னொரு பகுதியான பிரச்சனை வந்துச்சு. யார் தெரியுமா? தன்னை பெரியவன் என்று நினைச்சாலும் பிரச்சனை வந்துச்சு. இதுதான் முசைலிமத்துல் கஸ்ஸாப். இவன் நஜீதுல ரியாதில் இருந்தவன். புகாரி ஷரீஃபில் இருக்குது. ரசூலுல்லாஹ் அந்திம காலத்தில், கடைசி காலத்தில் ஒரு குரூப்போடு இவர் வந்தார். இவர் வர முன்னாலேயே அல்லாஹ் கனவில இவரை காட்டினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரில கிதாபுல் மனாமில் இருக்குது, எனக்கு நான் ஒரு கனவுண்டு கண்டேன். என் கையில 2 தங்க காப்பி. ஒரு ஆண் தங்கக்கா பணிகிறது ஹராம். அந்த கோலத்தில கனவு காண்றது நல்ல சகுனம் அல்ல. எனக்கு ஒரு கவலை ஏற்பட்டுச்சு. கனவிலே எனக்கு அறிவிக்கப்பட்டுச்சு, ஊதுங்க ஊதினேன். அந்த காப்பு 2 பறந்துச்சு. பின்னால் எனக்கு விளக்கம் சொல்லப்பட்டுச்சு, அந்த 2 தங்க காப்பு தான் 2 பொய் நபிகள் வரப்போறாங்க. அதுல ஒருத்தர் முசைலிமத்துல் கஸ்ஸாப், மற்றவர் அல் அஸ்வதுல் அன்சி. இவரை பத்தி காட்டப்பட்டுச்சு. இவர் வந்து என்னத்துக்கு தெரியுமா? இவரோட நினைப்பு அவரும் ஒரு நபி என்று. 5ஆம் வகுப்புல படிக்கிறோம் டாக்டர் நினைச்சு அப்படி பிரச்சனை ஆகும். படிக்கிறது 5ஆம் வகுப்புல, அவனுக்கு ஈக்கிறது 5ஆம் வகுப்பு அறிவு. நினைப்பு அவர் ஒரு டாக்டர். இவர் மருந்து கொடுத்தா உள்ள மக்களை செத்து போயிடுவான். இது போல முசைலிமா பொய்யன், அவனை நபி என்று நினைச்சுக்கொண்டான். அவரை பெரியால நினைச்சுக்கிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டான், உங்களுக்கு பிறகு என்ன நீங்க பொறுப்புதாரியாக நியமிச்சிட்டு போகணும். அப்ப நாங்க உங்களோட எக்ரியாகி வருவோம். இல்ல பிரச்சனை தான். ரசூலுல்லாஹ் அவருக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் கையில ஒரு ஈச்சங்குச்சி இருந்துச்சு. உனக்கு பதவி எப்படி போனாலும் இந்த ஈச்சங்குச்சியே தான் போ. இதுக்கு மேல நீ பேசணுமா? இது ஸைத் இப்னு சாபித் அல் அன்சாரி இருக்கிறார், அன்சாரிகளுடைய பேச்சாளர் ஹதீப், அவர் உனக்கு பதிலளிப்பார் என்று ரசூலுல்லாஹ் வைத்தார். அந்த தன்னை பெரியவனாக மதித்த அந்த நிலைமைதான் அவன் சூழ்ச்சியால 40,000 முஸ்லிம்கள் அவன் முர்த்ததாக்கினான். பொதுமக்கள் ஆபட்டு கொண்டான். அவன் என்னென்னவோ சாகசம் செஞ்சு அதை ஊதி இதற்காக காட்டி 40,000 பேரை முர்த்ததாக்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே தீனுக்கு ஏதாவது பிரச்சனை வரும் என்றது உணரப்பட்டிருந்துச்சு.